Welcome to great students. இப்போ relation functionல exercise 1.4 பார்க்குறோம். எனக்கு determine whether the graph given below represent functions. இந்த கொடுத்துற graph வந்து functionா அப்படி செக் பண்ண சொல்றாங்க. Give reasons for your answers concerning each graph. ஒவ்வொரு கிராஃப்லையும் உங்களோட ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே நேரத்தில் ஆன்சர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ரீசனோட சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஃபங்க்ஷன் இல்லை இருக்குன்னு சொன்னால் ஃபுல் மார்க் கிடையாது, ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் எடுத்துக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இல்லையா? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் படி என்ன, வெர்டிக்கல் லைன் வந்து கிராஃபை வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா அது என்னது? ஃபங்க்ஷன். அதே வெர்டிக்கல் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டை கட் பண்ணுதுன்னு நீங்கள் கொடுத்துருக்கு கிராஃபில், அப்போ என்ன அர்த்தம்? அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ என்ன, எதனால் அப்படி நடக்குது? இப்போ இது எக்ஸ் வேல்யூ இல்லையா? இதான் எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸ் வேல்யூக்கு என்ன இருக்குது? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டாக நம்ம அசியூம் பண்ணால் இது 1,2ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? -1,2. அதே இங்கே என்ன சொல்லலாம்? -1,-2 இல்லையா? -1,-2. அப்போது நம்ம ஆரோவில் பிளாட் பண்ண என்ன, -1க்கு நம்ம என்ன இருக்குது? ரெண்டு வேல்யூ இருக்குது பாருங்கள், 2,-2 அப்படின்னு ரெண்டு இமேஜ் வருது நமக்கு இல்லையா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் வந்தால் என்ன, அது ஃபங்க்ஷன் இல்லை. அதுதான் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலிமா இன்டைரக்டாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ரெண்டு பாயிண்டில் கட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். 1 to many, அதாவது ஒரு துப்பாக்கிலேருந்து ரெண்டு தோட்டா வரவே முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? அப்போது என்ன சொல்லலாம் இங்கே? இப்போ சப்டிவிஷன் 1 என்ன? ஃபஸ்ட்டு கொஷின், இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சப்டிவிஷன் 1 முடிச்சாச்சு. சப்டிவிஷன் 1ல் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா? ஃபங்க்ஷன் இல்லை, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்ன பண்ணோம்? எலமெண்ட், ஓகே, எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாஸ் 2 images இல்லையா? ஒன் ஆப்ஜெக்ட் ஹாஸ் 2 images எழுதலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒன் ஆப்ஜெக்ட் ரெண்டு இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா? அப்போ என்ன ரீசன் சொல்லலாம்? ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வச்சு எழுதி விட்டுலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி எழுதுறதோட எப்படி சொல்லலாம்? வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் graph at more than one point. அவ்வளோதான். அதனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ரீசன் சொல்லிட்டோம். மோர் தென் ஒன் பாயிண்ட்ல மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கிராஃபில் பாருங்க, வெர்டிக்கல் லைன் போட்டால் என்ன நடக்குது? அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ல கட்டானா அது ஃபங்க்ஷன். கட் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபங்க்ஷன் தான் இல்லையா? இப்போ சப்போஸ் கர்வ் இந்த பக்கம் பெண்ட் ஆகிடுச்சு, இந்த பக்கம் லைன் போட்டால் என்ன ஆகுது? கட் ஆகாது. ஆனால் அட்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் கட் பண்ணலாம், இல்லை கட் பண்ணாமல் இருக்கலாம். கட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணும். அப்போ தான் என்னது? அது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன? இட் இஸ் அ ஃபங்க்ஷனா? செகண்ட் சப்டிவிஷன், இட் இஸ் எ ஃபங்க்ஷன். என்ன ரீசன்? வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் a graph at one distinct point, at most one point. அதான் டெக்னிக்கா கரெக்டாக எழுதுறது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? வெர்டிக்கல் லைன் meets graph at most one point. graph at most ஒரே வார்த்தை எழுதலாம். graph at most one point. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா என்ன? அது ஃபங்க்ஷன். என்ன நடக்கும் அப்போ? ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு எக்ஸ் வேல்யூ, அதாவது ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு ஒய் வேல்யூ தான் இருக்குது. ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு ஒய் வேல்யூ தான். அப்போ என்ன ஆகும்? 1 ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லையா? அது பெரும்பாலும் 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 1 இருக்கலாம். கர்வ் கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆனால் கூட மெனி 1 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் அது மெனி 1 மாறும். 1 மெனி 1 ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான் இல்லையா? அதே 1 to many வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to many, ஒன்றாவது 1 to many இல்லையா? சரி, அப்போ என்ன சொல்லலாம்? வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் a graph at most 1 point. ஸோ அதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிராஃப் போகலாம். அடுத்த கிராஃபில் பாருங்கள், வெர்டிக்கல் லைன் எங்கே கட் பண்ணுது பாருங்கள்? 3 பாயிண்டில் கட் பண்ணுது வெர்டிக்கல் லைன். இங்கே பாருங்கள், இங்கே vertical line more than
1 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல கட் பண்ணுது இல்லையா? இப்போ இங்கே கட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு லைன் கட் பண்ணாலும் என்னது ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஒரு தடவை கட் பண்ணாலும் ஃபங்க்ஷன், ஒரு தடவை மோர் தேன் 1 பாயிண்ட், ஒரே ஒரு தடவை கட் பண்ணால் கூட அது ஃபங்க்ஷன் இல்லை தான் டெஃபினேஷன் படி. இங்கே வரும்போது கட் பண்ணலாக்கா அது ஃபங்க்ஷன் ஆகிடுமா? இல்லை. இந்த ஒரு வெர்டிக்கல் லைன் கட் பண்ணால் கூட என்னது மோர் தேன் 1 பாயிண்ட் கட் பண்ண இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ சப்டிவிஷன் 3 என்ன யூஷுவல், இட் இஸ் not a function, it is not a function. என்ன காரணம்? vertical line meets graph at more than 1 point, at more than 1 point, at more than 1 point. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் போகலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வெர்டிக்கல் லைன் கட் பண்ணுங்க. என்ன பண்ணுது? வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணுது? அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? சப்டிவிஷன் 4 என்ன? ஃபங்க்ஷன் இல்லையா? சப்டிவிஷன் 4 இஸ் எ ஃபங்க்ஷன். சப்டிவிஷன் 4 இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன். என்ன காரணம்? வெர்டிக்கல் லைன் meets the graph at most 1 point, at most 1 point, at most 1 point. okay, so அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அட்மோஸ்ட்ன்ற வார்த்தை என்ன சொல்லுது? அட்மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை கட் பண்ணலாம், இல்லை 0 டைம்ஸ் கட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதான் அட்மோஸ்டோட வார்த்தை. அப்போ ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த அட்மோஸ்ட் வார்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? கரெக்டாக மோர் தேன் 1 அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன அர்த்தம்? 1க்கு மேலே 2 3 4 அந்த மாதிரின்னு சொல்கிறது. ஓகேவா? டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப கீவேர்டு மோர் தேன் 1 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கீவேர்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.